வணக்கம் நண்பா. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ப்ளஸ் பிராண்டில் ஒரு அட்டகாசமான இயர்பட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது பேர் என்ன பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் நாட்பட்ஸ் 2 அப்படிங்கிற இயர்பட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த இயர்பட்ஸோட ஃபுல் டீட்டெயில் டாப் டு பாட்டம் சொல்கிறோம். நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ண நம்ம கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் அதில் பில்டு குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் மெட்டீரியலாம் கொடுத்துருக்காங்க. எதுவுமே மெட்டல் பீஸ் எதுவுமே கிடையாது. அதே போல் டிசைனை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன கேப்சியூல் சைஸில் கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா குட்டியாக அழகாக காம்பேக்டாக கொடுத்தனால உங்கள் உள்ளங்கையிலாச்சும் மூடிடலாம், அவ்வளோ காம்பேக்டாக கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த சார்ஜிங் ஹெட்ஸோட டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ப்ளஸ் அவங்களோட பிராண்ட் சிம்பிளை முத்திர பொறிச்சிருக்காங்க. அதே போல் சார்ஜிங் ஹெட்ஸோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு எல்இடி இண்டிகேட்டர் கொடுத்துருப்பாங்க. அது வந்து 2 விதமான கலரில் ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் அது மூலமாக சார்ஜிங் ஹெட்ஸில் எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு சொல்லி ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அதே போல் சார்ஜிங் ஹெட்ஸோட பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா டைப் சி கேபிள் மாட்டுற மாதிரி டைப் சி போட்டு தான் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து மைக்ரோ யூஎஸ்பி கிடையாது. ஸோ இப்போ வர எல்லா இயர்பட்ஸையும் பார்த்தீங்கன்னா டைப் சி கேபிள் மாட்டுற மாதிரி டைப் சி போட்டு தான் கொடுக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நைட் டைம்லாம் நீங்கள் மைக்ரோ யூஎஸ்பி கேபிளில் சார்ஜ் போடும்போது நீங்கள் பின்னை பார்த்து சார்ஜ் போடணும். இப்போ சப்போஸ் மாட்டிட்டீங்க அப்படின்னா பின்னு டேமேஜ் ஆகிற வாய்ப்பு இருக்குது. ஆனால் டைப் சி பொறுத்த வரைக்கும் நீங்கள் சார்ஜிங் கேபிள் வந்து எப்படினாலும் மாட்டலாம், எந்த ஒரு டேமேஜுமே ஆகாது. ஸோ இப்போ வர எல்லா ஏர்பட்ஸும் பார்த்தீங்கன்னா டைப் சி கேபிள் தான் கொடுக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா டைப் சி போட்டு தான் கொடுக்காங்க. அதே போல் நீங்கள் இந்த கேஜெட்டை புதுசு வாங்கும்போது பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா குவாலிட்டியான டைப் சி கேபிள் வந்து உங்களுக்கு கூட கொடுத்துருவாங்க. அதே போல் சார்ஜிங் ஹெட்ஸோட மூடி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த மூடியோட க்ளோசிங் கெப்பாசிட்டி வந்து ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு தாராளமாக பேக்கில் போட்டாலும் சரி, இல்லை பேண்ட் பேக்கில் வச்சாலும் சரி, ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகாத மாதிரி நல்ல குவாலிட்டியான க்ளோசிங் கெப்பாசிட்டி தான் கொடுத்துருக்காங்க. அதே போல் சார்ஜிங் ஹெட்ஸோட மூடி ஓப்பன் பண்ணி உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா 2 இயர்பட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ 2 இயர்பட்ஸும் பார்த்தீங்கன்னா ஸ்டெம்போட தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டெம்போட சைஸை பார்த்தீங்க அப்படின்னா 1/2 இன்ச் சைஸில் தான் இருக்குது. 1/2 இன்ச் சைஸ் இருந்தாலும் நல்ல ஃப்ளாட் ஷேப்பில் அழகாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இயர்பட்ஸ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெம்ப் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி நாட்பட்ஸ் 2R பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று போல் தான் இருக்கும். ஆனால் அந்த சைஸ் மட்டும் தான் லைட்டாக வித்தியாசமாகும், அப்புறம் ஷேப் லைட்டாக வித்தியாசமாகும். அதே போல் ஸ்டெம்போட டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா டச் கண்ட்ரோல் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பட்டன் கண்ட்ரோல் கிடையாது. ஸோ டச் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவான டச் கண்ட்ரோலில் கொடுத்துருப்பாங்க. அதே போல் இதில் வந்து 4 மைக் கொடுத்துருப்பாங்க. லெஃப்ட் இயர்பட்ஸ் 2 மைக் கொடுத்துருப்பாங்க, ரைட் இயர்பட்ஸ் 2 மைக் கொடுத்துருப்பாங்க. மொத்தம் 4 மைக் கொடுத்துருக்காங்க. இந்த 4 மைக்குமே பார்த்தீங்கன்னா இஎன்சி அண்ட் ஏஎன்சி சப்போர்ட் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இஎன்சின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா என்வைரன்மெண்ட் அண்ட் நாய்ஸ் கேன்சலேஷன் கொண்ட மைக் தான். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி எவ்வளோ க்ரௌடாக இருந்தாலும் சரி நீங்கள் தாராளமாக கால் பேசலாம், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் உங்களுக்கு எதுவுமே ஆகாது. அதே போல் இதில் வந்து ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்போஸ் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறீங்க, இல்லை பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னு நினச்சிக்கோங்க. அந்த மாதிரி டைமில் நீங்கள் புக்ஸ் படிக்கணும் இல்லைன்னா தூங்கணும்னு நினச்சிங்கன்னா வெளியே சத்தமாக கேட்கும். அந்த மாதிரி டைமில் இந்த இயர்பட்ஸை நீங்கள் காதில் மாட்டி ஏஎன்சி ஆன் பண்ணி விட்டுட்டிங்கன்னா போதும், உங்களோட தனி உலகத்தில் இருக்கிற மாதிரி சுற்றி நடக்கிற எல்லா சவுண்டையும் டம்ப் பண்ணிவிட்டு உங்கள் கால் எதுவுமே கேட்காத மாதிரி அப்படியே சுத்தமாக சைலண்ட்டாக இருக்கும். அதான் பார்த்தீங்கன்னா ஏஎன்சி மோட். அதுவும் பார்த்தீங்கன்னா இது வந்து 25 dB வரைக்கும் சுற்றி நடக்கிற சவுண்டை வந்து கம்ப்ளீட்டாக டம்ப் பண்ணிடும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் ஆடியோவுக்கு பொறுத்த வரைக்கும் இதில் வந்து 12.4 mm டைனமிக் டிரைவர் கொடுத்துருக்காங்க. அதுவும் டைனமிக் டைட்டானியம் டிரைவர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆடியோ பொறுத்த வரைக்கும் இப்போ வர ஒன் ப்ளஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆடியோக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து ஆடியோ குவாலிட்டி வந்து அவ்வளோ பெர்ஃபெக்டாக கொடுக்காங்க. ஸோ சிலிக்கான் டிப் கொடுத்து 12 mm டிரைவருங்கிறது ரொம்பவே பெரிய டிரைவர் தான். ஸோ சிலிக்கான் டைப் கொடுத்தா வெறும் 8 mm 10 mm போதும். இதில் வந்து 12 mm டிரைவர் கொடுத்துட்டு வந்து ரொம்ப அற்புதமான விஷயம் தான். ஏன்னா நீங்கள் ஃபுல் சவுண்ட் வச்சா கூட எந்த ஒரு இரைச்சலுமே இல்லாமல் ஆடியோ குவாலிட்டி வந்து அவ்வளோ பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இயர்பட்ஸும் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் சிலிக்கான் டிப்போட தான் வருது. சிலிக்கான் டிப்பும் பார்த்திங்கன்னா லைட்டாக ஸ்லாண்டிங்காக வரும். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் ஏன் கொடுக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து எல்லா விதமான காதிலையும் ஈஸியாக செட் ஆகிற மாதிரி தான் அந்த டிசைன் கொடுக்காங்க. ஏன்னா சின்ன காதாக இருந்தாலும் சரி, பெரிய காதாக இருந்தாலும் சரி, எல்லா விதமான காதுலையும் ஈஸியாக செட் ஆகும். ஸோ உங்கள் காதுக்கு ஏற்ற சைஸில் சிலிக்கான் டிப் மட்டும் மாட்டிட்டு காதில் மாட்டிட்டிங்கன்னா போதும், நீங்கள் எவ்வளோ தான் ஷேக் பண்ணாலும் உங்கள் காதை விட்டு அவ்வளோ சீக்கிரத்தில் இது கீழே விழாது. அப்படி ஒரு டிசைனாக தான் இது கொடுக்காங்க. அதே போல் அந்த இயர்பட்ஸுக்கு ப்ரொடெக்ஷன் ரேட்டிங் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் வந்து IP55 வாட்டர் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க, வாட்டர் அண்ட் டஸ்ட் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி தாராளமாக ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணலாம், இல்லை சைக்கிளிங் போகலாம், பைக்கில் ட்ராவல் பண்ணும்போது ஹெல்மெட்டில் மாட்டிக்கலாம். எந்த ஒரு வேறு தண்ணி போட்டாலும் இந்த இயர்பட்ஸ் வந்து எதுவுமே ஆகாது. அதே போல் லைட்டாக மழை பெய்யறப்போ கூட இந்த இயர்பட்ஸ் யூஸ் பண்ணி தாராளமாக வெளியே விளையாடலாம், எந்த ஒரு டேமேஜுமே ஆகாது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஆடியோவுக்கு பொறுத்த வரைக்கும் பேஸ் வேவ் டெக்னாலஜின்னு ஒரு டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி பேஸ் வந்து அவ்வளோ தெளிவாக கிறிஸ்டல் கிளியராக கொடுத்துருக்காங்க இதில். அதே போல் இதில் பேட்ரி பேக்கை பற்றி பார்ப்போம். நீங்கள் இந்த சார்ஜிங்கை வந்து ஒரு தடவை ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும், 36 ஹவர்ஸ் வரைக்கும் நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் நீங்கள் இயர்பட்ஸை மட்டும் எடுத்து தனியாக காதில் வச்சு பாட்டு கட்டிங்க அப்படின்னா 7 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் சார்ஜிங் ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் எடுத்துக்கிறோம். ஸோ நீங்கள் 2 மணி நேரம் சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா சார்ஜிங் வந்து ஃபுல் சார்ஜ் ஆயிரும்.
அதே போல் அந்த இயர்பட்ஸோட ப்ளூடூத் வெர்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 கொடுத்துருக்காங்க. கனெக்டிவிட்டி ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் ப்ளூடூத் சப்போர்ட்டர் எந்த ஒரு கேஜெட்டோட இந்த இயர்பட்ஸ் நீங்கள் அழகாக கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே போல் அந்த இயர்பட்ஸோட வெயிட்டை பார்ப்போம். ஒரு இயர்பட்ஸோட வெயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா 4.7 கிராம் கொடுத்துருக்காங்க. அதே போல் சார்ஜிங் வயசில் வெயிட்டை பார்த்தீங்க அப்படின்னா 37.5 கிராம் கொடுத்துருக்காங்க. அதே போல் இதில் வந்து ஃபாஸ்ட் சார்ஜும் சப்போர்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு தடவை ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் வெறும் 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணிங்கனாலே போதும். 5 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சப்போஸ் எமர்ஜென்சி பர்பஸ்க்கு எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஃபுல்லாக சார்ஜ் இல்லை அப்படின்னா நீங்கள் வெறும் 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணிங்கனாலே போதும். 5 மணி நேரம் வரைக்கும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் அந்த கேஜெட்டோட பேட்ரி பவர் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம். இது சார்ஜிங்கஸில் எவ்வளோ பேட்ரி பவர் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 480 மில்லி ஆம்ப் பவர் கொடுத்துருக்காங்க. அதே இயர்பட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 41 மில்லி ஆம்ப் பவர் பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதே போல் இதில் வந்து 2 விதமான மோடு கொடுக்காங்க. ஏஎன்சி மோட் அப்புறம் டிரான்ஸ்பரன்சி மோட் 2 மோடு கொடுக்காங்க. ஏஎன்சி மோட்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் முதல்ல சொல்ல மாதிரி தான் பஸ்ஸில் ட்ராவல் பண்ண மாதிரி ட்ரெயினில் ட்ராவல் பண்ண எவ்வளோ கூட்டமாக இருந்தாலும் சரி நீங்கள் ஏஎன்சி மோடை மட்டும் ஆன் பண்ணி விட்டுட்டிங்கன்னா போதும். சுற்றி நடக்கிற சவுண்டு வந்து எதுவுமே உங்கள் காதில் கேட்காது. நீங்கள் ஒரு தனி உலகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதான் பார்த்தீங்கன்னா ஏஎன்சி மோடு, ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் மோடு அது பேர் வந்து. அதே போல் டிரான்ஸ்பரன்சி மோடுன்னு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பாட்டு கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னா வெளியில் இருக்கிற சவுண்ட் வந்து நீங்கள் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இயர்பட்ஸை காதிலேருந்து எடுக்காமையே கேட்கலாம். அது டிரான்ஸ்பரன்சி மோடை மட்டும் ஆன் பண்ணி விட்டுட்டிங்கன்னா இப்போ வந்து இயர்பட்ஸை காதிலேருந்து எடுக்கவே வேண்டாம். ஆனால் வெளியே இருக்கிற சவுண்ட் வந்து காதில் கேட்கலாம். ஸோ அதே போல் இதில் வந்து ஏஐ நாய்ஸ் கேன்சலேஷன் கால்ஸு சப்போர்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கால் பேசுகிறீங்களா இருந்தால் அந்த இயர்பட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் அதில் வந்து OnePlus ஃபாஸ்ட் பேர் சப்போர்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு தடவை உங்கள் மொபைலோட கனெக்ட் பண்ணி பேர் பண்ணிட்டீங்கன்னா போதும். செகண்ட் டைம் நீங்கள் கனெக்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஒவ்வொரு தடவை எடுத்து நீங்கள் பேர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் ஒரு தடவை பேர் பண்ணிட்டீங்கனாலே போதும். செகண்ட் டைம் வந்து நீங்கள் சார்ஜிங் கேஸில் மூடியை மட்டும் ஓப்பன் பண்ணிங்கன்னா போதும். ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மொபைலோட இது கனெக்ட் ஆகிடும். அதான் பார்த்தீங்கன்னா OnePlus ஃபாஸ்ட் பேர்னு ஒரு ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. அதே போல் இதில் வந்து டால்பி ஆட்மாஸ் சப்போர்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஹே மெலோடி ஆப்பும் சப்போர்ட் ஆகுது. நீங்கள் ப்ளே ஸ்டோரில் வந்து ஹே மெலோடி ஆப் மட்டும் டவுன்லோட் பண்ணி உங்கள் மொபைலில் வச்சுட்டிங்கன்னா போதும். நீங்கள் ஏர்பட்ஸை டச் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. எல்லா விதமான கண்ட்ரோல்ஸையும் நீங்கள் மொபைல் ஆப் மூலமே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ ஈக்குவலைசர் பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட ஈக்குவலைசர் கொடுத்துருக்காங்க. எல்லாமே மொபைல் ஆப் மூலமே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த கேஜெட் வந்து நீங்கள் புதுசாக வாங்கும்போது பாக்ஸில் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சார்ஜிங் வசதி ஏர்பட்ஸ் இருக்கும். அப்புறம் நல்ல குவாலிட்டியான டைப் சி கேபிள் இருக்கும். அப்புறம் 3 விதமான சைஸில் சிலிக்கான் டிப் இருக்கும். அப்புறம் புக்லெட்ஸ் அப்புறம் வாரண்டி கார்டு கூடவே கொடுத்துருப்பாங்க. ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நான் வேற ஒரு கேஜெட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.